ஒரு டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ரைட் டைம் என்ன? அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குமா? இத பத்தி தெரிஞ்சுக்க எங்க சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ராமலிங்கம், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். டெட் ஃபண்ட்ல என்கிட்ட ஷார்ட் டேர்முக்கான ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற போது நீங்க டெட் ஃபண்ட்ல தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்ககிட்ட ஷார்ட் டேர்ம் ரிக்வயர்மெண்ட் இருக்கோ, எவ்வளவு ஷார்ட் டேர்மா இருக்கோ, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான டெட் ஃபண்ட சூஸ் பண்ணணும். உதாரணமா எனக்கு வந்து ஒரு 1 வீக்க்கு என்கிட்ட வந்து ஒரு 10 crores இருக்கு. பட் 1 வீக்ல நான் வித்ட்ரா பண்ணிடுவேன். நிறைய பிசினஸ் பெர்சன்ஸ்க்குலாம் இந்த ரிக்வயர்மெண்ட் வந்து வரும். அப்ப அவங்க லிக்விட் ஃபண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு ஒரு 2 மந்த்ஸ்ல எனக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அப்ப அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டுன்னு இருக்கு. அத நீங்க சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, 1 இயர் ஷார்ட் டெர்ம் ஃபண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீடியம் டெர்ம் ஃபண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது லாங் டெர்ம் ஃபண்ட் இருக்கு. உங்களுடைய டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த மாரியான ஃபண்ட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க எஸ்ஐபி மாரி இன்வெஸ்ட் பண்ணணும், வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இல்ல. டெட் ஃபண்ட்ல எப்ப இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஃபண்டும் இன்ட்ரஸ்ட் ரேட்டும் டெட் ஃபண்ட் ரிட்டர்னும் இன்ட்ரஸ்ட் ரேட்டும் நெகட்டிவ்லி கோரிலேட்டட். எப்பெல்லாம் இன்ட்ரஸ்ட் ரேட் மேல போகுதோ, அப்ப டெம்பரரியா டெட் ஃபண்ட்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் இன்ட்ரஸ்ட் ரேட் கீழ விழும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டெட் ஃபண்ட்ஸ் வந்து பிரீமியம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த காரணத்தினால டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுக்கு மேல இன்ட்ரஸ்ட் ரேட் மேல போகாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் a வெரி குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் டெட் ஃபண்ட். அதே மாதிரி இன்ட்ரஸ்ட் ரேட் இங்க இருந்து கீழ இறங்க தான் போகுது. இதுக்கு மேல இறங்காது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு போகும்போது அதுவும் டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ட் டைமா வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ரிக்வயர்மெண்ட் இருக்கும்போது டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ட்ரஸ்ட் ரேட் இனிமே மேல போகாது. இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து இனிமே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரஸ்ட் ரேட்ல டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப உகந்த டைமா வந்து இருக்கு. உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.